வெற்றி வெற்றி. கட் பண்ற. சரி பாஸ். சாரி பாஸ். ஏண்டா நான் பூசணிக்காய் தேங்காய் எல்லாம் உடைச்சு பெருசா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ புட்டுக்கடை நீ நேரத்து பாட்டு போடுறியாடா? சோமாரி. நான் போடல பாஸ். திடீர்னு போன் வந்துருச்சு. இது ரிங்டோன் பாஸ். கொண்டையில குத்துறேன்னா ஓன் போயிடும். இந்த ஆள் மூஞ்சிக்கு 5000 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். 5 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சிங்கம் சீரிட்டு கிளம்பும் போது இப்படி காத்த பிடிங்கி விட்டியாடா கவுதாரி. மேல உன் போன்ல நல்ல நல்ல பாட்டெல்லாம் வச்சிருப்பிய. அதுல ஒரு மங்களகரமான பாட்டா போடு. காதார கேட்டுக்கிட்டே போலாம். ஓகே பாஸ். ஏய் பரதேசி, பாட்டுனா இப்படி இருக்கணும் கேளு. இப்ப கேட்டு இனிமேல் நல்ல பாட்டா போடு. என்ன கேட்கறதுக்கு முன்னாடி கவுந்துட்டாரு. தப்பான பாட்டை போட்டேன். ஏடா வண்டிய. ஏன்டா நிறுத்துற? ப்ரோ. ஏய் என்ன அட்ரஸ் கேட்க போறியா? ஓ உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. நான் தெளிவா கேட்கறேன் இரு. ஐயா இங்க வாங்க. என்ன ஐயப்பன் தாங்களுக்கு இப்படியே போலாமா? இப்படியும் போலாம், விரல மடக்கிட்டும் போலாம். நீ அடிச்ச மொக்க ஜோக்குக்கு நான் சிரிச்சிட்டேன். இந்த ஜோக்கை 6 வருஷத்துக்கு முன்னாடி அரக்கோணத்துல 6 மாடி பெட்டிங்க போயிட்டு அடிக்கும் போது 6வது படிக்கிற பிள்ளையே சொல்லிடுச்சு. ஐயப்பன் தாங்களுக்கு எப்படி போனோம் அதை சொல்லுங்கய்யா. ஐயப்பன் தாங்கலுங்கிறது பெரிய ஏரியா. அதுல நீங்க எங்க போனோம்? அம்பாள் நகர். அம்பாள் நகர். அம்பாள் நகரா? அம்பாள் நகர்ல 4 தெரு இருக்கு. எந்த தெருக்கு போனோம்? 2வது தெரு. 2வது தெரு. 2வது தெருவுல 192 வீடு இருக்குது. அதுல எந்த வீட்டுக்கு போனோம்? என்ன அவங்க விஜயகாந்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க போட்டு சொல்லி ஒருத்தோட பேசுறாங்க. நம்பர்லாம் தெரியாதுங்க, இடம் பேர் தான் தெரியும். ஆசாத்தி கல்யாணம். ஆசாத்தி கல்யாண மண்டபமா? அவ்வளோ பெரிய மண்டபம்லாம் இல்லைங்க, சின்ன மண்டபம் தான். ராசாத்தி கல்யாண மண்டபம். அங்கே தான் போனோம். ஏய் இங்க நிக்காத, இங்க நின்னா 7:30 ஏத்தாப்புல வரேன்னு சொன்ன கேட்டியாடா? 7:30 ஏத்தாப்புல வந்துருச்சடா. இனிமே இந்த பஸ் ஸ்டாண்டே நமக்கு வேண்டாம். ஓடி நிறைய நடந்தே போணும். இப்ப நம்ம என்னடா தப்பா கேட்டோம்? ராசாத்தி கல்யாண மண்டபம் எங்கன்னு கேட்டதுக்கு ரணகலமாக்கிட்டு போறான். அப்படி அந்த என்னதான் பிரச்சனை? பிரச்சனை அவங்களுக்கும் இல்ல நமக்கும் இல்ல. ராசாத்தி கல்யாண மண்டபத்துல தான் ஏதோ பிரச்சனை. இதான் ராசாத்தி கல்யாண மண்டபம். கொலம்பஸ் கூட கொஞ்சம் சீக்கிரமா இந்தியாவை கண்டுபிடிச்சிருப்போம். நாம ஏரியாவை தெருவா சுத்திட்டு வந்து சேர்றதுக்குள்ள ஒரு கிரிவலமே வந்திருக்கலாம். போ வண்டியை உள்ள விடு. கொஞ்சம் இருங்க பாஸ், கேட்டை ஓபன் பண்ணிட்டு வந்துடுறேன். கேட்டை ஓபன் பண்ணாம வண்டியை உள்ள விட முடியாதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. போ, புத்திசாலி தான். இது நம்ம எல்லம்மா கோயில் எலுமிச்சப்பழம். நீ எல்லை விட்டு எல்லை போற. நீ எங்க போனாலும் இது உனக்கு பாதுகாப்பா இருக்கும். கிந்தப்பா. எங்க போச்சு? ஏய் சரவணா,
என்ன தேடுற? பாஸ் எங்க அம்மா எல்லம்மன் கோயில் எலுமிச்சம்பழம் கொடுத்துருந்தாங்க. பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை பத்தி என்ன பண்ண போற? பாஸ் ஓப்பனிங்கே இந்த இடம் ரொம்ப த்ரில்லா இருக்கு. இந்த துரு பிடிச்ச கேட்டு கிழிச்சு என் கையில ரத்தம் வந்துருச்சு. நான் பார்த்துட்டு இருக்கும்போதே கேட்ல இருந்த ரத்தம் யாரோ உறிஞ்சின மாதிரி பட்டுன்னு காணாம போயிருச்சு. சூப்பர் சீன். அடுத்து தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் எடுக்கிற படத்துக்கு நீ தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். அரக்கோணத்தில் எல்லா தேட்டர்லையும் 6 மாசம் ஓடும். பாஸ் நான் சீரியஸா பேசுறேன், நீங்க நக்கல் பண்றீங்களே. டே சும்மாடுறா. பகல் பூரா வெயிலில் காஞ்சிருக்கு கேட்டு. இதில் ஒட்டையை வச்சாலே ஆம்லெட் ஆகிடும். ரத்தத்தை உறிஞ்சாதா? தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காம வண்டி எடுத்து உள்ள விடு. குறைக்க கீழே இறங்கு. இறங்குங்கடா, இடம் வந்துருச்சு. ஆளு மாறையும் பாரு. குரல் கெடுச்சு ஆளை காணோம். எங்கேயோ எடுத்துக்கிட்டு இங்க எப்படி பேசுறாரு? பக்கத்துல தானே இருக்க, கண்ணு தெரியல? அது ஒண்ணும் இல்ல பாஸ், இன்னைக்கு அம்மாவாசையா முன்னு இருட்டு, நீங்க வேற நல்ல கலரு. உங்க கலருக்கும் அந்த இருட்டுக்கும் மெர்ச் ஆயிடுச்சு. அவர் பகல்லயே கொஞ்சம் சுமாரா தான் தெரிவாரு. அவரை போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இது என்ன பாஸ், பூத்து பங்களா மாதிரி இருக்கு. இங்க எப்படி பாஸ் தங்குறது? வேணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஏசி ரூம் போட்டு தரமா? சூப்பர். சரி பண்ண. அரக்கோணத்துல குறப்பிரசவத்துல பிறந்தவங்கள உங்களுக்கு ஏசி ரூம் கேக்குதா? இல்ல பாஸ், நம்ம நாளைக்கு காலையில வந்துருக்கணும். அதுவும் ஓனர் கிட்ட சொல்லாம இப்ப வந்து தப்பு. மண்டபத்தோட ஆல்கே என்கிட்ட இருக்கு. கதவு திறந்து உள்ள போய் செட். சரி. லைட் லைட். ஏன்டா இருட்டா இருந்தாலும் கத்துற, வெளிச்சமா இருந்தாலும் கத்துற? அடாடாடாடா, நீங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 சார், வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம். வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு என் சன்னு சொன்னான். அதான் வெயிட்டிங். ஆமா, எங்க அதெல்லாம் காணோம்? ஏது? அதான் பி 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 டும் டும் டும். ஐயோ, நாங்க இப்படி அடிக்கிறவங்க இல்ல, இப்படி அடிக்கிறவங்க. we are painters. ஓ சாரி 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 சாரி. நீங்க அடிக்க வருவீங்கன்னு சொன்னானே தவிர எதை அடிக்க வருவீங்கன்னு என் பையன் தெளிவா சொல்லல. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். நல்ல வேலை, அடிக்கிறதுல ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கும்போது இதை நினைச்சீங்களே. சரி, நீங்க என் கூட வாங்க, போய் சூடா ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். வேணாம் சார், வரும்போதே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். டீ சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட முடியாது. அடா அடா, என்ன பிளானிங், என்ன பிரெயின். பிரியாணில என்னடா பிளானிங் இருக்கு? ஒன்னையும் ஒருத்தன் பிரில்லியன்ட்னு ஒத்துக்க, நான் பேசாம வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஆபீஸ் ரூம் போனீங்கன்னா 8 சாவி வரிசையா மாட்டி ஓ, வச்சிருக்கோம். அவ்வளவு ஒளிப்பு வருமா உங்களுக்கு? தம்பி, ஒரு ரூமுக்கு ஒரு சாவிப்பா. அதை எடுத்துக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு ரூம்ல ஜாலியா தங்குங்க. இந்த சாவிய நானே எடுத்து கொடுப்பேன். லேட்டா போனா கடை மூடிட்டு போகும். நான் சூடா ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். வரேன் வாங்க வரேன் வாங்க வாங்க வரேன் வாங்க. வரேன். என்ன ராத்திரி நேரத்துல இப்படி டீ கலைகிறாரு? இதென்ன ஆபீஸ் ரூம் மாதிரியே இல்ல, கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி கப் அடிக்குது. இத க்ளீன் பண்ணி வருஷ கணக்கா இருக்கும் போல இருக்க. நான் தான் சொன்னேன்டா, 1 வருஷமா மூடி இருக்குன்னு. நாம தான் க்ளீன் பண்ணோம். எது, நம்ம என்ன பெயிண்ட் அடிக்க வந்தோமா இல்ல கூட்டி குப்பையில வந்தோமா? பாஸ், இதே 1 வருஷம் மூடி வச்சிருந்தாங்க. சிபிஐல சொல்லி விசாரிக்க சொல்லலாம். கரெக்ட். பயமுறா. பிரியாணில ஏன் லெக் பீஸ் வைக்கலன்னு பிச்சைக்காரன் கேட்க கூடாது. போட்டோ தின்ட்டு போயிட்டே. யார் பிச்சைக்காரன்? நம்ம 4 பேருமே தான். சாவி எடுக்கணும். எடு. உயிர் எடுக்காதீங்க. எனக்கு ஒண்ணு கொடு. யார் யாரு யாரு யாரு? யாரோ சாவி கேட்டா கொடுத்தேன். யாரு வந்து கேக்குறாங்க? கீழே கீழே போட்டுக்க போற பாடுறா. ஆமா, கீழே தான் போட்டிருக்கேன். இந்த இருக்கு. கரெக்டா சொன்ன பாத்தியா? ஆமா. என்ன பாஸ், வாய் வடக்கு 1 கிலோமீட்டர் இழுத்துருச்சு. போன வாய கொட்டாய் விட்ட மாதிரில இருக்கு. வழக்கமா இழுத்ததுக்கு அப்புறம் தான் சாவியை கொடுப்போம். இவர் என்ன சாவியை வாங்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு? என்னாச்சு? அங்க பாருங்க. உயிரோட இருக்கவனுக்கு எப்படி மாலை போட்டாங்க? சும்மாறா, பொட்டு வச்சு பிறந்ததையும் போனதையும் எழுதி வச்சிருக்காங்க. இட்ஸ் a medical miracle. செத்தவன் எப்படி பாஸ் டீ குடிக்க போக முடியும்? 1 நிமிஷம், இதோ வந்துடுறேன். இவனு டீ குடிக்க போறானா? அண்ணா அண்ணா, இந்த பக்கம் ஈமு கோழி மாதிரி தலைமுடி வச்சுட்டு ஒருத்தர் போனாரு, அவரை பாத்தீங்களா? இல்லையே. நீ யார கேக்குற? அதானே பக்கத்து கல்யாண மண்டபம் ஓனரு. அந்தாளா? நீ 1.5 வருஷம் கோமால இருந்தியா? அந்த ஆள் சேர்த்து 1.5 வருஷம் ஆக போதேப்பா. என்னண்ணா சொல்றீங்க?
5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் டீ சாப்பிட்டு வரேன்னு போனாரு. டீ சாப்பிட போய்தான் லாரி மோதி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருப்பா. ஒருவேளை அந்த ஆவி டீக்காக அலைதோ என்னவோ. ஆமா, இந்த ஏரியா பக்கமே உன்னை பார்த்ததுல நீ யாரு? நாங்க அரக்கோணத்துல இருந்து ஒரு 4 பேர் பக்கத்து கல்யாண மண்டபத்துக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம். பார்த்தப்பா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேய் அடிச்சிட போகுது. காலகாலத்துல ஊருக்கு போய் சேருங்கப்பா. என்னடா அதுக்குள்ள வந்துட்ட, பிரியாணி எங்கடா? எனக்கும் அதே உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? எப்படி போகணும்? ச்சே, எங்க போகணும்? டேய் சொல்லுங்க பாஸ். டேய் உனக்குமாடா? ஐயோ நைன்னு கேள்வி கேட்காதீங்க பாஸ். இப்ப இருக்கிற அவசரத்துக்கு திறந்து விட்டா கோன் ஐஸ் மாதிரி கொட்டும். டேய் ஜக்கு தான் மக்க தூக்கிட்டு போனா, நீயுமாடா? எப்படிடா? டேய் எப்படிடான்னு கேட்டா அவன் இங்கேயே உட்காந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறான். இந்த மாதிரி பாம்பு மாதிரி எழுதிருக்கான். சீக்கிரம் பாத்ரூமுக்கு போடா. பாஸ் யாரா துணைக்கு வாங்க பாஸ். டேய் நீ என்ன பாரு கடை போற உட்காந்து பீர் அடிச்சுக்கிட்டே சேஸ் சொல்றதுக்கு? பாத்ரூமுக்கெல்லாம் தனித்தனியா தான்டா போகணும். யாரும் வரலையா? யாரும் வரல. ஐ, என்ன சவுண்டு? அது வந்துருச்சு பாஸ். போ போ போ. என்னது? வேற ஒரு ஜட்டி எடுத்து வைங்க பாஸ். புரியுது பாஸ். அவன் போற பொசிஷனுக்கு கக்கூஸ்ல கவுந்து படுத்து தூங்கிடுவான். இப்போ என்ன, உங்களுக்கு பசிக்குது, பிரியாணி வேணும், அவ்வளவுதானே? யோ நான் வெளியூரியா, என்ன ஆள விடியா? என்ன விட்டு என்ன விட்டியா? தலைப்பக்கட்டு பிரியாணி வாங்க வந்தா தலையை கேட்டு தொல்லை பண்ணுது மூதேவி. சார் இங்க இருக்கேன் சார். சார் நான் தான் சார். என்னடா மூஞ்சி யூட்டன் அடிச்சு அந்த பக்கம் பாக்குது? என்னடா நீயும் வந்துட்ட? அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் வருமா, எனக்கு வராதா? என்னது டவுட்? என்ன டவுட்டு? எனக்கும் அந்த உண்மை தெரிஞ்சாகணும் பாஸ். இதுல கௌரவ பிரச்சனை வேறயா? ஆய் போற விஷயம் தெரியுமா? ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போய் தொலை போ போ. எனக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சா பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதா? நானே கோதாவில் இறங்குறேன். ஐயோ 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 போச்சே போச்சே. என்ன போச்சு? ஏதோ செயினுங்க தொலைச்சிட்டியா? அதுக்கு இங்கேயே உட்காந்து எழுதிட்டு இருக்க. தேடினியா? தேரனே தேரனே கிடைக்கலையே கிடைக்கலையே. என்ன தேரன்னு சொல்லு. கிடைக்குமா? ஐயோ என்ன விட்டுறது? என்ன விட்டுரு? என்ன விட்டுரு? கையில நெருங்காத. கையில விட்டுரு. ஐயோ பேய். ஐயோ பேய் 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 பேய். எனக்கு சவுண்ட் அலர்ஜி தெரியாதா? ஏங்க ஒரு பேய் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு சுத்துது, கத்தாம என்ன பண்றது? எது பேய்? ஒரு கேட்ட முத எழுதிட்டு வச்சு அதுவா? ஆமா. பேய முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்ல. பேய்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. இப்படிதான் இருக்கும். ஆண்டி என்னடா ஆண்டிங்கிற? அப்பா அம்மாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதான் நான் ஆண்டி கிட்ட போயிட்டேன். ஏண்டா நீங்க 2 பேரும் முன்னால போனீங்களே, தண்ணி வரலங்கிறத ஞாபகப்படுத்த மாட்டீங்களா? ஒரு தடவை போனா சொல்லலாம், 9 தடவை போனா எப்படிடா சொல்ல முடியும்? நீ எப்படி சமாளிச்ச? நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தான் நானும் பண்ணேன். எனக்கு 1 கிலோ பேப்பர் செலவாச்சு. எனக்கு 1/4 கிலோ தான். என்ன செவுத்துல தேய்ச்சிட்டு வந்துட்டியா? ஒரு பண்டல் ஆச்சு எனக்கு. பண்டில்னு சொன்னதுதான் நம்ம பாஸோட ஞாபகம் வருது. வா போலாம். வலி இப்படிடா? இந்த பக்கமா இல்லடா, மறுபடியும் வரா மாதிரியே இருக்கு. கை தாங்களா அப்படி? போ மச்சான். என்ன வாய் வழியா வேற வருதா? நம்மலாம் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கோம். எங்க இந்த அரமண்டையனை காணோம்? பக்கி பசி தாங்காம பிரியாணியை பீராய போயிருச்சோ. பாஸ்னா பாஸ் தான். நான் என்ன அப்பாஸ் நான் சொன்னேன்? அது இல்ல, அவர் எதுலயுமே நிக்கிறாரு. நிக்கிறாருன்னு வேணா சொல்லு, நிக்கிறாருன்னு சொல்லாத. ஐயோ அவர் பக்கான்னு சொன்னப்பா. பக்கா இப்படி கக்கா போய் வச்சிருக்காரு. ஃபாலோ பண்ணா நமக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிடும்.
என்ன தவளை தலை தூங்கி கிடக்கு? என்ன பாஸ் இப்படி பப்பர் பாட்டு கிடக்கீங்க? என்னாச்சு பாஸ்? ஹெவி லாஸ். என்ன பிசினஸ்ல லாஸ் ஆன மாதிரி சொல்றீங்க? அது சரி பாஸ், ஊனு கழிக்க போறேன்னு சொல்லி போன நீங்க ஊரு பூரா கழிஞ்சு வச்சிருக்கீங்களே, எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா? பயமா? நான்லாம் சுடுகாட்டு நெருப்புலேயே சுருட்டு பற்ற வைக்கிறோம்டா. ஆமாம், நீங்கள் 3 பேரும் வயத்தை கலக்குதுன்னு போனீங்களே, எதையாவது பார்த்து பயந்தீங்க? நாங்க யாரு? உங்க சிஷியனுங்க. பேய்கிட்டே பீடி வாங்கி பத்த வைப்போம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். ஐயோ, என்னடா ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்? இல்ல பாஸ், நாம சாப்பிட போறோமா இல்லையா? இதுக்கப்புறம் மான உள்ளவன் எவனாவது சாப்பிடுவானடா. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் படுங்க, என் ரூமை திறந்து வைங்க, நான் மெதுவாக உருண்டு வந்து படுத்துக்கிறேன். இந்த ஆளு எப்படி உள்ள வந்தான்? சார் சார், அடே வாங்க 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 வாங்க. சாரி தம்பி, கொஞ்சம் அசதியாக இருந்ததா சாஞ்சுட்டேன். ஆமாம், நீங்கள் மாப்பிள்ளை சைடா பொண்ணு சைடா? நீங்க எந்த சைடு? சார், நான் தான் மாப்பிள்ளைக்கு சித்தப்பா. இந்த கல்யாணமே என் தலைமையில தான் நடக்குது. எந்த கல்யாணம்? இந்த கல்யாணம் தான். சமயக்காரனுக்கு அரிசியிலேருந்து ஆயில் வரைக்கும் நான் தான் கொடுக்கணும். வாழலை வேணுமா நான் தான் நறுக்கி கொடுக்கணும். வந்தவனுக்கு வயிற்றால போதா நான் தான் கழுவி விடணும். டூ மச் ஆஃப் டார்ச்சர். அதான் லிட்டில் ரெஸ்ட். சொல்லுங்க. அது சரி சார், நீங்க உள்ள படுத்திருக்கீங்கன்னு தெரியாம எவனோ ஒருத்தன் வெளியே ரூமை போட்டு போயிட்டான் சார். தம்பி, வேற யாரோ போட்டல, நான் தான் போட்டினேன். நீங்களா? பின்ன உள்பக்கம் தாப்பா போட்டிருந்தா உள்ள ஆள் இருக்கான்னு நினைச்சு கதவை தட்டுவான். டார்ச்சர். அதனால நானே வெளியில போய் நானே பூட்டிட்டு நானே உள்ள வந்து படுத்துக்கிட்டேன். ரிலாக்ஸ். என்ன சார் லூசு மாதிரி பேசுறீங்க? வெளியே பூட்டு போட்டு உள்ள எப்படி சார் வந்து படுக்க முடியும்? நியாயமான சந்தேகம், அதை தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. நீ திறந்த பூட்டு சாவியை கொடு. கொடுத்துட்டியா? இங்கே நில்லு, இங்க இருந்தே பாரு. லூசா இருப்பானோ? கதவை சாத்திட்டனா? ஆமா சார். பூட்டிட்டனா? பூட்டிட்டீங்க. இப்ப பாரு சித்தப்பா எப்படி உள்ள வரன்னு. இப்படிதான்பா வந்தேன். ஏண்டா பக்கத்து ரூம்ல ஒரு லேடி பேய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கே, அத சத்தம் போட்டு எழுப்புறமேன்னு ஒரு மேனஸ் வேண்டாம்? சாரி பேயம்மா, நான் உங்களை எழுப்பல. இங்க வந்து ஒரு ஆபீசர் அலும்பல் பண்ணாரா, அதுல அலறிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, ஆனா இனிமே உன்னை இந்த ஏரியாவுல பார்த்த ஏறி மிதிச்சிருவேன். அப்பா, கதவை பொத்துக்கிட்டு ஒண்ணு வருது, கதவை திறந்துக்கிட்டு ஒண்ணு வருது. ஏகப்பட்ட பேய்ங்க சுத்துது. இந்த ரூம் சரிப்பட்டு வராது. மச்சான் ரூமுக்கு போயிடலாம். மச்சான், ஏண்டா கட்டையை சாய்க்கும் போது கதவை திறந்துட்டு வர்ற? நல்லா இருக்கியாடா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா பார்த்தோம். ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நல்லா இருக்கியான்னு கேக்குற. ஆமா, நீ தான் படுத்தோடனே குரட்டையை விட்டுருவியே, என்ன இப்படி உலாத்திட்டு கிடக்குற? மச்சான், இந்த தூக்கங்கிறது சிட்டி பஸ் மாதிரி. நாம வெயிட் பண்ணும்போது அது வராது, அது வரும்போது நாம வெயிட் பண்ண மாட்டோம். டேய், இந்த பிலாசபி எல்லாம் பீரு பிராந்தி விஸ்கி வாங்கி கொடுத்துட்டு இதை கேட்க சொன்னா சந்தோஷமா இருக்கும். வெறும் வாயில ஏன்டா இப்படி வெறுப்பேத்துற? ஐயோ ஐயோ, நானே எனக்கு பீரை ஞாபகப்படுத்திக்கிட்டேனே. மச்சான், பெயிண்ட் டப்பாக்குள்ள டிரைவர் சீட்டு கீழே ஏதாவது பீரு கீர் ஒளிச்சு வச்சிருக்க? எங்கடா, அந்த நாறு மண்டையனை வச்சுக்கிட்டு எதையும் எங்கேயும் வைக்க முடியல. ஐயோ ஐயோ ஐயோ, 2 சில் பீர். நான் வேற என்ன கேட்டேன்? அப்பா, ஐயா, அத்தா, மாமே, மச்சான் யாருமே இல்லையாக்கு? 2 சில் பீர் கொடுக்கய்யா ஐயா. மச்சான், உனக்கு ஏதோ இஸ்குன்னு சவுண்ட் கேட்கல? உனக்கும் இசுக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சு? ஆமா, எனக்கும் இசுக்கு இசுக்கு இசுக்குன்னு தானே கேட்டுச்சு. சரி, அந்த இசுக்கு சவுண்ட் எந்த பக்கம் வந்துச்சோ அந்த திசை நோக்கி பாரு. ஐ மச்சான் பீர்ரா. ஐ மச்சான் பீர்ரா.
டேய் நான் என்ன மோர் நான் சொன்னேன், நானும் பீர்னு தானே சொன்னேன். வா, ஆளுக்கு ஒரு பீர், ஆளுக்கு ஒரு பாத்தியாடா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்த மாதிரி சில்லுன்னு இருக்கு. குடி. மச்சான் என்ன இந்த ரூம்ல ஃப்ரிட்ஜே இல்ல, கொண்டு வந்து வைக்க ஆளும் இல்ல, எப்படிடா வந்திருக்கோம்? அப்படியே ஒரு அறை விட்டேன்னா. அப்பா ஐயா குடிக்கிறதுக்கு 2 பீர் கொடுன்னு கேட்டோம். கொடுக்கற கடவுள் கூரையை பிச்சுட்டு பீரை கொடுத்துருக்காரு. பேசாம குடி. இல்ல மச்சான், கூரைய பிச்சுட்டு பீரை கொடுத்த எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா சைட் டிஷ் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமா இல்ல, சைடிஷ்னு சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டு, ஐயோ சைடிஷ்க்கு எங்க போவேன், சைடிஷ்க்கு எங்க போவேன். நான் எப்பயுமே குடிக்கும் பொழுது நல்ல கொழு கொழுன்னு ஒரு லெக் பீஸை கடிச்சுக்கிட்டு தான் குடிப்பேன். ஐயோ அப்பா ஐயா, பீரை கொடுத்த நீங்க லொடுக்குன்னு ஒரு லெக் பீஸை போடுங்களேன். லொடுக்குன்னு போடுங்க. பாத்தியா, கால் வேணும்னு கேட்டோன்னு கபால்னு கால் வந்துருச்சு. ஆமா, உலக்க மாதிரி வளர்த்தியா இவ்வளவு பெரிய காலா இருக்கு, ஈமக்கொடியோட காலா இருக்குமோ? டேய், அப்ப வான்கோழி காலா? நல்லா பாடுறா மாக்கா, அது மனுஷ கால்டா. மனுஷன்